சேருப்பன்னு கேள்விப்பட்டீங்களா? சிவபெருமானோட அபூர்வ அவதாரம். அற்புதம். 8 கால்கள், சிங்கமும் பறவையும் கலந்த அசுர வடிவம். இந்து சாஸ்திரங்கள்ல சொல்லி வச்சிருக்காங்க. இந்த சக்தி வாய்ந்த ஜீவன் சிங்கத்தையும் யானையையும் விட பயங்கரம். ஒரு தாவிலே ஒரு பள்ளத்தாக்கையே கடந்து போயிடும். ஏன் இந்த அசாதாரண வடிவம் எடுத்தாரு சிவன்? விஷ்ணுவோட ரொம்ப பயங்கரமான அவதாரமான நரசிம்மனை அடக்கிறதுக்கு. அரை மனிதன் அரை சிங்கம். நரசிம்மன் இரணியனை அழிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே குழப்பம். நரசிம்மன் அட்டகாசம். எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறான். கோள்களையே விழுங்கிடுறான். உலகம் அழிஞ்சு போயிடும்னு பயந்து சபரிஷிகள் 7 ரிஷிகள் நரசிம்மன் கிட்ட போய் பேசினாங்க. ஆனா அவன் கேட்கல. சபரிஷிகள் கோபத்துல சாபம் கொடுத்தாங்க. உலக காப்பாளனா இருக்கிற நீ உலகத்தை காப்பாத்தணும், அழிக்க கூடாதுன்னு சாபம் சொன்னாங்க. ஒரு நாள் உலகத்தையே விழுங்குற மாதிரி இருக்கிற நீயும் ஒருத்தனால விழுங்கப்படுவன்னு. அந்த பேய் வந்தது. நாரகாசுன்னு ஒரு அசுரன் விஷ்ணுவை விழுங்கிட்டான். அப்போ சிவன் சேருபாவா மாறி கட்டுக்கடங்காத நரசிம்மனோட போர். கடுமையான போர். நரசிம்மன் சோர்ந்து போனப்பதான் சிவன் அவனுக்கு அவன் உண்மையான உருவை ஞாபகப்படுத்தினாரு. இந்த அசாதாரண அவதாரத்துல சிவபெருமானுக்கு சரேஸ்வரன்னு பெயர் வந்தது.